நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா விருதாச்சலம் உள்ள விருதகிரீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். பழமலைக்காநாதர் சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது. அம்மனுக்கு பேர் வந்து விருத்தாம்பிகை. இது கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருதாச்சலம் ஊரில் இருக்குது. சுமாராக ஒரு 2000 ஆண்டுகளுக்கு போல் பழமையான கோயில் இது. விராத சோழன் ஆண்ட கோயில் என்று சொல்கிறாங்க. நம்ம கோயில் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒவ்வொரு பிரதோஷமும் இல்லை விமர்சையாக கொண்டாடுவாங்க நந்தி பகவானுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆழத்து விநாயகர் பார்த்திங்கன்னா 2 இடத்துல தான் இருக்குது கோயில். ஆழத்து விநாயகருக்கு அதாவது அண்டர் கிரவுண்டில் இருப்பார் பிள்ளையார். அது பார்த்திங்கன்னா ஆந்திராவில் உள்ள காலாவஸ்திலையும் இங்கே மட்டும்தான் இருக்குது. கோபுரத்தின தரிசனம்லாம் பாருங்கள். இங்கே பஞ்ச பூதங்களையும் குறிக்கிற மாதிரி 5 கோபுரம் 5 தேர்னு சொல்லி 5 அடிப்படையாக வச்சு கட்டப்பட்ட கோயில் மாதிரி இருக்கும். பஞ்சபூதங்கள் அடிப்படையாக வச்சு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த ஊர் ஆறு. இதுக்கும் கோயிலுக்கும் நிறைய வரலாறுலாம் இருக்குது. இந்த ஆறுக்கு பேர் மணிமுத்தாறு என்று சொல்லுவாங்க. ஒரு கொஞ்சம் ஃபேமஸான ஆறு. மழை பெய்யும் காலத்தில் தண்ணி அதிகமாக இருக்கும். இப்போ தண்ணி இல்லை. இதுதான் நம்ம விருதாச்சலத்தோட கோயில். இது பார்த்துக்குங்க ஃபுல் வியூவும். இது என்ட்ரன்ஸோட வியூ. இங்கே 64 நாயகங்களுக்கு தனித்தனி சிலை வச்சுருக்காங்க. எல்லா விதமான சாமிகளும் இங்கே இருப்பாங்க. நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். சென்னையிலேருந்து வரவங்க விருதாச்சலத்துக்கு டைரெக்டாக ட்ரெயின் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணலாம். அதே மாதிரி கடலூர் மாவட்டத்துலேருந்து கடலூர்லேருந்தும் வரலாம். பண்ருட்டி வடலூர் இவங்களுக்குலாம் ரொம்ப கிட்ட சாமி பார்க்கலாம். நீங்கள் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.